மதுரை மாவட்டம் பனையூர் அருகே 13 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற கிடாமுட்டு திருவிழா அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. ஒன்றுக்கொன்று சளைத்தவை அல்ல என்று மெய்ப்பிக்கும் வகையில் உக்கிரமாக மோதிக்கொண்ட கிடாக்கள் கூடியிருந்தவர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தின. மதுரை மாவட்டம் பனையூர் அருகே உள்ள பொட்டப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மந்தையம்மன் திருக்கோவிலில் பங்குனி பெருவிழாவின் ஒரு பகுதியாக கிடாமுட்டு திருவிழா நடைபெற்றது. போட்டியில் பங்கு பெறக்கூடிய கிடாக்களின் வயது, பற்களின் எண்ணிக்கை மற்றும் காயங்களை மருத்துவர்கள் ஆராய்ந்த பிறகு சமமான கிடாக்களுடன் ஜோடி போடப்பட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டது. மஞ்சள் வெயில் சுட்டரிக்க பரந்த மைதானத்தில் பார்வையாளர்கள் குவிந்திருக்க காலை 9 மணிக்கு தயாராக இருந்த கிடாக்கள் களத்துக்கு வர வியர்வையை துடைத்தபடி கிடாயின் ஓனர்களும் உடன் வர உற்சாகமாக போட்டி தொடங்கியது. மைதானத்தின் நடுவில் 2 கிடாக்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்த நேரத்தில் கிடா வளர்ப்பவர்கள் தங்களுடைய கிடா வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகத்தில் அதன் அருகே துள்ளி குதித்து முட்டு முட்டு என்று உற்சாக குரல் எழுப்பிக் கொண்டிருந்தனர். இரு கிடாக்களும் சரிசமமாக முட்டினால் 2க்கும் வெற்றி. ஒரு கிடா அங்கிருந்து ஓடினாலோ அல்லது தடுமாறி கீழே விழுந்தாலோ அது தோல்வி என்பது போட்டியின் விதி. மொத்தம் 120 கிடாக்கள் போட்டியில் பங்கேற்க 1 மணி நேரத்திற்கு 10 ஜோடி என்று 10 மணி நேரம் பரபரப்பாக போட்டி நடைபெற்றது. பார்வையாளர்கள் ஆரவாரத்துடன் உற்சாகப்படுத்த மைதானத்திற்கு கம்பீரமாக வந்த கிடாக்கள் ஒன்றுக்கொன்று சளைத்தவை அல்ல என்பது போல் போட்டி போட்டு பயங்கரமாக மோதிக்கொண்டன. வெற்றி பெற்ற கிடாயின் உரிமையாளர்களுக்கு குத்துவிளக்கு, அண்டா, கட்டில், பீரோ என்று பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஒன்றோடு ஒன்று முட்டிக்கொண்ட கிடாக்களுக்கு மண்டை வலித்ததோ இல்லையோ, அவை முட்டிய வேகத்தை பார்த்த பார்வையாளர்களின் தலை சில நிமிடம் சுற்றியது என்னவோ உண்மை. நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் சிவகுமார்.